ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 4 மணி. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, முஜிதபா அலி கமைனியை தற்பொழுது உளவுத்துறை தேடிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்க உளவுத்துறை, இஸ்ரேலிய உளவுத்துறை எங்கே இருக்கிறார் என்று தேடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அவர்கள் வதந்தியை பரப்புகிறார்கள், ரஷ்யாவுக்கு அவர் தப்பி ஓடிவிட்டார், ஈரான்லேயே இல்லை என்று அவர்கள் வதந்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான ஒரு முழுமையான விவரங்களை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். கண்ணுக்கு புலப்படாத முஜிதபா கமைனியை அவர்கள் தேடுகின்றார்கள். முஜிதபா கமைனியை பற்றி உளவாளிகள் 3 கோட்பாடுகளை முன்வைக்கின்றார்கள். அதே வேளையில் வதந்திகளும் தொடர்ச்சியாக பரவி கொண்டிருக்கின்றன. தெஹ்ரானில் நடந்த அமெரிக்க இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அலி கமைனி 5 மாதங்களுக்கு முதல் கொல்லப்பட்டார். அவரது மகள் மற்றும் ஒரு பேரன் ஆகியோர் கொல்லப்பட்டார்கள். மருமகன் மற்றும் மருமகள் ஆகியோரும் கொல்லப்பட்டார்கள். காயமடைந்தவர்களில் கொமைனியின் மூத்த மகனும் பிறகு தெரிய வந்தபடி அவரது வாரிசுமான 56 வயதான முஜிதபா கமைனியும் அடங்குவார் என்று உளவுத்துறை அதிகாரிகள் சொல்கின்றார்கள். ராய்ட்டர்ஸ் செய்தியின்படி இந்த தாக்குதலில் அவர் முகத்தில் கடுமையான மற்றும் காயங்களையும் 1 அல்லது 2 கால்களிலும் குறிப்பிடத்தக்க காயத்தையும் பெற்றிருப்பார், அடைந்திருக்கின்றார் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இதெல்லாம் ஊகம்தான். ஆனால் அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார், எங்கே இருந்து இந்த உத்தரவுகளை பிறப்பிக்கிறார் என்பதுதான் பெரிய பிரச்சனை. மார்ச் 9 அன்று அந்த அசாதாரண சூழ்நிலைகளில் அவர் பதவியை பெற்றதிலிருந்து ஈரானின் நடைமுறை உச்ச தலைவரை சுற்றி இந்த கேள்விகள் தொடர்ச்சியாக சுழன்று கொண்டிருக்கின்றன. இதுவரை அவரது பதவிக்காலம் அவர் இல்லாததாலேயே குறிப்பிடத்தக்கதாக இருந்து வருகிறது. விமர்சகர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள். அவரை காணாமலே அவருடைய பதவிக்காலம் இருந்து வருகிறது. இதுதான் இப்பொழுது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. முஜிதபா கமைனி தனது நியமனத்துக்கு பிறகு பொது வழியில் தோன்றவில்லை. அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களும் நாட்டை தாக்கி அதன் தலைவரை தினமும் கொன்று வந்த நிலையிலே இது ஒருவேளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அவர் வெளியில வராமல் இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். ஆனால் அவர் முன்னரே பதிவு செய்யப்பட்ட காணொளி அல்லது ஒளிப்பதிவை கூட இதுவரை வெளியிடவில்லை. மாறாக அவர் எழுதியதாக கூறப்படும் ஒரு அறிக்கையை தான் அரசு தொலைக்காட்சி தொகுப்பாளர்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் புதிய தலைவரினுடைய புகைப்படம் திரையில காட்டப்படுகிறது. ஜூலை 4 அன்று நடந்த தனது தந்தையின் இறுதிச் சடங்கில் கூட முஜிதபா கலந்து கொள்ளவில்லை என்பதுதான். பாதுகாப்பு கவலைகளை ஆட்சி காரணம் காட்டியது. கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால பாரம்பரியத்தை மீறி மார்ச் 20 அன்று ஈரானிய நவ்ரூஸ் பண்டிகையின் பொழுதும் அவர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றவில்லை. அவரது தந்தை எப்பொழுதும் தொலைக்காட்சியில் தோன்றி புத்தாண்டு உரையாற்றுவார், ஆனால் இவர் உரையாற்றவில்லை. கடந்த வாரம் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC ஹோமூஸ் நீரிணை வழியாக சென்ற எண்ணெய் கப்பலை தாக்கியதை தொடர்ந்து வாஷிங்டன் ஈரானிய ராணுவ தளங்கள் மீதான வான்வழி தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பித்தது. இதனால் விரக்தி அடைந்த டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்? வாஷிங்டன் ஈரானை நன்றாக அடிக்கப் போகிறது, நொறுக்கப் போகிறது, நரகத்துக்கு அனுப்ப போகிறது என்று அறிவித்தார். இருப்பினும் இவ்வளவு கடுமையான நெருக்கடியான காலத்திலும் கூட முஜிதபா கமைனியினுடைய மௌனம் தொடர்கிறது. ஏன்? அவர் உயிருடன் இருக்கிறாரா அல்லது குறைந்தபட்சம் முழு திறனோடு செயல்படுகிறாரா என்பது மிகவும் கேள்விக்குரியது என்று மொசாதின் முன்னாள் அதிகாரி ஒருவர் கூறியதாக ஜெருசலேம் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு மையத்தில் பணியாற்றுகின்ற அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இப்ப அவரது தந்தையின் இறுதிச் சடங்கில் அவர் கலந்து கொள்ளாதது பல விஷயங்களை உணர்த்துகிறது என்று உளவாளிகள் சொல்கிறார்கள். அவரது சொந்த சகோதரர்கள் உட்பட ஈரானிய ஆட்சியின் உயர்மட்டத்தினர் கலந்து கொண்ட போதும் முஜிதபாவை காணவில்லை. ஷியா பாரம்பரியத்திலும் ஈரானிய கலாச்சாரத்திலும் தந்தையின் இறுதிச் சடங்கு ஒரு புனிதமான கடமையாக இருக்கிறது. அவர் கலந்து கொள்ள தவறியது செயல்பாட்டு கவலையை விட அவரது இயலாமையை நேரடியாக சுட்டி காட்டுகிறது என்றார்கள். என்னன்னா, அவர் வந்துட்டு போனா அந்த இடத்தையே அவர்கள் ட்ராக் பண்ணி விடுவார்கள். இதுதான் ஈரானுக்குள்ள கவலை. அணுசக்தி திறன் கொண்ட ஒரு அரசு குறைந்தபட்சம் கோட்பாட்டளவில் பொதுவெளியில் யாரும் பார்த்திராத ஒருவரால் வழி நடத்தப்படுகிறது என்பதுதான் இவர்களுக்குள்ள பெரிய குழப்பம். உளவு பிரிவு, இஸ்ரேலிய உளவு பிரிவு மற்றும் அமெரிக்க உளவு பிரிவுக்குள்ள மிகப்பெரிய குழப்பம். முஜிதபா கமைனி உயிருடன் இருந்தால் அவர் மிகவும் பாதுகாப்பான மறைவான இடத்தில் அநேகமாக நிலத்தடியில் இருக்க வாய்ப்புள்ளது என்று அமெரிக்க உளவு வட்டாரங்கள் சொல்கின்றன. தெஹ்ரானுக்கு அடியில் உள்ள சுரங்கங்கள் முதல் புனித நகரமான கோமுக்கு அருகில் உள்ள பதுங்குகுழி வரை அனைத்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் யாரும் தங்களுக்கு உறுதியாக தெரியும் என்று சொல்லவில்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாறி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒரு பத்திரிகையாளர் சொல்கின்றார். 5 மாதங்களாக இடைவிடாத குண்டுவீச்சு நடத்திய போதிலும் ஈரானிய ஆட்சி இன்னும் பலத்த பாதுகாப்பான நிலத்தடி புகலிடங்களை கொண்டிருக்கிறது என்ற அனுமானத்தின் அடிப்படையில் உளவுத்துறை அமைப்புகள் செயல்படுகின்றன. அப்படியானால் முஜிதபா கமைனி உயிருடன் இருக்கிறாரா? அப்படியானால் அவர் எங்கே இருக்கிறார்? மேலும் அவர் உண்மையில் ஈரானை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாரா என்று 3 கேள்விகள் எழுகின்றன. முதல் கேள்வி என்னன்னா,
ஈரானில் அவர் எங்கோ உயிருடன் இருக்கிறார். அவர் ஒளிந்திருக்கும் எந்த ஒரு மறைவிடத்தில் இருந்தும் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் முகத்தை காட்ட முடியாத அளவுக்கு அவர் காயமடைந்திருக்கின்றார். இதுதான் மூத்த ஈரானிய அதிகாரிகள் பரப்பி வரும் வாதம். ஈரானிய அரசு ஊடகங்களில் ஜூலை 21 அன்று வெளியிடப்பட்ட ஒரு காணொளியில் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் என்ன சொன்னார்? முஜிதபா கமைனி குணமடைந்து வருவதாக சொன்னார். எங்கள் அன்புக்குரிய உச்ச தலைவருடன் தொடர்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மேலும் அது அதிகரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய வழிகாட்டுதலுடன் எங்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று பெசஸ்கியன் கூறினார். இருப்பினும் இந்த கூற்று சரியா என்ற கேள்வி உளவு பிரிவினர் மத்தியில் இருக்கிறது. இரண்டாவது விஷயம் என்னன்னா, அவர் ரஷ்யாவுக்கு தப்பி சென்றுள்ளார் என்று கதையை கட்டுகின்றார்கள். நிலைமை கடினமாகும் பொழுது வெளிநாட்டு அடைக்கலம் கொடுப்பதில் ரஷ்யாவுக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் உண்டு. உதாரணமாக தற்பொழுது சிரியாவின் முன்னாள் அதிபர் பஷார் அல் அசாத் மொஸ்கோவின் பிரத்யேகமான ரூப்லியோகா மாவட்டத்தில் உள்ள ஒரு ஆடம்பர மாளிகையில் தனது ஓய்வு காலத்தை அனுபவித்து வருகின்றார். ஆகவே ஆனால் இப்ப முல்லாக்களை பற்றி நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள், அவர்கள் பொதுவாக ஓடிவிட மாட்டார்கள் என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். மூன்றாவது விஷயம் என்னன்னா, அவருக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கலாம், உதாரணமாக கோமாவில் இருக்கலாம். மேலும் எப்படி இருந்தாலும் அடிப்படை கடமைகளை கூட நிறைவேற்ற முடியாத நிலையில் அவர் இருக்கலாம். சவுதி தொலைக்காட்சியான அல் ஹதாதின் படி அவரது பெயரை கொண்ட அறிக்கைகள் IRGCயின் தலைமை தளபதியான அகமது வாஹிதி மற்றும் அவரது சக ஜெனரல்களால் தயாரிக்கப்படுகின்றன என்பதுதான் சவுதியினுடைய தொலைக்காட்சி சொல்கின்ற விஷயம். மிகவும் சாத்தியமான சூழ்நிலை என்னன்னா, இப்பொழுது அமெரிக்க உளவுத்துறையும் இஸ்ரேலிய உளவுத்துறையும் முழு தேடுதல் வேட்டை முழு வீச்சில் ஆரம்பித்து விட்டது என்பது ஒரு முக்கியமான விஷயம். அவர் எங்கே இருக்கிறார் என்பதுதான். முஜிதபா கமைனி உயிருடன் இருந்தால் அவர் கிட்டத்தட்ட 5 மாதங்களாக தொலைபேசிகளையும் கம்ப்யூட்டர்களையும் தவிர்த்து வருகின்றார். ஏனெனில் அந்த இடத்தை ஹேக் பண்ணி விடுவார்கள் அல்லது ட்ராக் பண்ணி விடுவார்கள். காணாமல் போன அல்லது மறைந்திருக்கின்ற முஜிதபா கமைனி அட்டை பெட்டி தலைவர் என்ற புதிய புனைப்பெயர் அமெரிக்க பத்திரிகைகளால் தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது. என ஆட்சிக்கு ஆதரவான பேரணி ஒன்றில் அவருக்கு பதிலாக ஒரு முழு உருவ அட்டை பெட்டி வைத்துக் கொண்டு ஒரு ஊர்வலம் ஒன்று போச்சு. அதன் காரணத்தினால ட்ரம் மற்றும் பிற சர்வதேச பிரமுகர்களுடனான சந்திப்பில் அட்டைப்பட்டி மத குரு என்று அவர் அழைக்கப்படுகிறார். என்னன்னா, ஒரு வைரல் செயற்கை AI காணொளி ஒன்று உருவாக்கி அமெரிக்கா பரப்பி விட்டது. அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஏதோ பரப்பி விட்டது. இப்ப ஆட்சியின் எதிர்வினை நிலைமை மேலும் மோசமாக இருக்கிறதா என்று கேட்டால் ஒரு பெரும் கேள்விக்குறி. அரசு ஊடகங்கள் முஜிதபா உரையாற்றுவது, தனது மறைந்த தந்தையின் அருகில் நிற்பது மற்றும் கொல்லப்பட்ட IRGC தளபதி காசிம் சுலைமானியை தழுவுவது போன்ற AI-யில் உருவாக்கப்பட்ட காணொளிகளை அவர்கள் விடுகின்றார்கள். ஏன் AI உருவாக்கப்பட்ட காணொளிகளை அவர்கள் விடுகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி. செயற்கையான காணொளி காட்சிகள். இப்ப ஆட்சியிடம் அதன் தலைவர் என்று கருதப்படுபவரின் உண்மையான படங்கள் இருந்தால் அவர்கள் எதையுமே புனைய தேவையில்லை என்று பல ராணுவ விமர்சகர்கள் சொல்கின்றார்கள். இவை அனைத்தும் இந்த தேடுதல் வேட்டை இப்பொழுது ஹியூமின் எனப்படும் மனித உளவு தகவல்களை அடிப்படையாக கொண்டது என்பதை குறிக்கிறது. என்னன்னா, ஏற்கனவே இஸ்ரேலிய உளவு பிரிவினர் ஈரானுக்கு உள்ளேயே உளவு படையை வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் மூலமாக இந்த தேடுதல் வேட்டை தொடர்வதாக இன்னும் ஒரு செய்தி சொல்கிறது. மேற்கத்திய பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறும் பொழுது முஜிதபா கமைனி முற்றிலும் தொடர்பில்லாமல் செல்வது சரி. ஏனெனில் அவரது தந்தையின் மெய்காப்பாளர்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க மொசாட் என்ன செஞ்சா, தெஹ்ரானின் போக்குவரத்து கேமராக்களை ஹேக் செய்து அவருடைய இருப்பிடத்தை பிடித்தார்கள். அவை இது மறக்கக்கூடிய விஷயம் இல்லை. எனவே தற்போதைக்கு உலகில் உள்ள எந்த தொழில்நுட்பமும் அவரை கண்டுபிடிக்க உதவாது. ஏனெனில் எதையும் அவர் பாவிக்கிறது இல்லை, போனை பாவிக்கிறது இல்லை, கம்ப்யூட்டரை பாவிக்கிறது இல்லை. அப்ப ஈரானுக்குள் உள்ள தனது நீண்டகால உளவாளிகள் வலையமைப்பை முழுமையாக நம்பி இருக்கிறது மொசாட் அவரை தேடுவதற்கு. ஈரானிய அணு விஞ்ஞானிகளை கொள்வது முதல் ஏவுகணை தளங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட ஆட்சி வசதிகளை கண்டறிவது வரை அனைத்திலும் இந்த வலையமைப்புகள் பல தசாப்தங்களாக இஸ்ரேலியர்களுக்கு விலை மதிப்பற்றவையாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. நாட்டுக்குள் தங்களிடம் உள்ள சொத்துக்களை பயன்படுத்துவதே திட்டம் தங்களிடம் நிறைய இருக்கின்றன என்று மொசாட் சொல்கிறது. என்ற உள்ளுக்குள்ள நிறைய பேர் இருக்கிறார்கள் மொசாட்டுக்கு ஆதரவாக. அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்கலாம், தலைவர்களுடைய தகவல் தொடர்புகளை ஒட்டு கேட்கலாம், ஈரானிய தேசிய உள்கட்டமைப்பு கூட ஹேக் செய்யலாம். தற்போதைக்கு அவரை தேடுவது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர் உயிருடன் இருக்கிறாரா என்பதை மட்டுமே மக்கள் தெரிந்து கொள்ள விரும்புகின்றார்கள் என்று உளவாளிகள் சொல்கிறார்கள்.
இப்ப முஜிதபா கமைனி உயிரோடு இருந்தால் அவர் சிறு காகித துண்டுகளில் எழுதப்பட்ட குறிப்புகள் மூலம் தொடர்பு கொள்வதாக கருதப்படுகிறது. எல்லாம் எழுத்து மூலம் தான். இந்த குறிப்புகள் தங்களுக்கு முன்னும் பின்னும் உள்ள தொடர்பை மட்டுமே ஒவ்வொரு நபருக்கும் தெரிந்திருக்கும். ஒரு சங்கிலி தூதுவாக இது அனுப்பப்படும். இந்த முறையை தான் ஒசாமா பின் லேடன் அமெரிக்க உளவுத்துறையிடமிருந்து தப்பிக்க பயன்படுத்திய அமைப்போடு மொசாட் அதிகாரிகள் ஒப்பிடுகின்றார்கள். அதனால்தான் அவர் அவ்வளவு காலம் மறைந்திருக்கக்கூடியதா இருந்தது. எந்த போன் ஒன்றும் இல்லை. அமெரிக்க உளவு செயற்கைக்கோள்களால் அடையாளம் காணப்பட்டு விடுவோம் என்ற அச்சத்தில் பகல் வெளிச்சத்திலே ஒருபோதும் அவர் வெளியில் வருவதில் இருந்த செய்திகள் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. இணைய தொடர்பில்லாமல் அவர் இருக்கிறார். முஜிதபா கமைனி ஒரு மதகுருவாக இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே ஐஆர்ஜிசிக்கு நெருக்கமாகவே இருந்து வருகிறார். 80-88 ஈரான் ஈராக் போரின் பொழுது அவர் ஐஆர்ஜிசியினுடைய ஒரு பிரிவில் சிறிது காலம் பணியாற்றினார். பிறகு 2009 முதல் தன்னார்வ துணை ராணுவ படையான பசீஜ் மற்றும் ஐஆர்ஜிசியின் உளவுத்துறை தொடர்பான பல பொறுப்புகளை அவர் வகித்திருக்கிறார். எனவே ஐஆர்ஜிசியை கட்டுப்படுத்துறது அவருக்கு லேசு. முஜிதபா கமைனி எங்கிருந்தாலும் ஈரானில் உண்மையான அதிகாரம் இப்பொழுது ஐஆர்ஜிசியிடமே இருக்கிறது என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். இந்த படைப்பிரிவு வெறுமனே ஒரு ராணுவ அமைப்பு மட்டுமல்லாமல் அது ஒரு உளவுத்துறை, அரசியல் மற்றும் பொருளாதார பேரரசாக இருக்கிறது. கட்டுமானம் மற்றும் எரிசக்தி முதல் வங்கி மற்றும் தொலைத்தொடர்பு வரை அனைத்திலும் அது இருக்கிறது. அத்துடன் ஈரானின் பிராந்திய மறைமுக வலையமைப்பையும் அது மேற்பார்வையிடுகிறது என்பது மாற்று கருத்தில்லை. மதகுருக்கள் திட்டமிட்டு ஓரங்கட்டப்பட்டுள்ளார்களா என்ற கேள்வியையும் தற்பொழுது எழுப்பியிருக்கின்றார்கள் ஊடகவியலாளர்கள். என்னடா, ஐஆர்ஜிசியின் மூத்த தலைவர்கள், உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் செயலாளர் முகமது பாக்கர் சுல்காதர் மற்றும் பாதுகாப்பு அமைப்புக்குள் உள்ள பிற முக்கிய தலைவர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய ஒரு இராணுவ ஆட்சி குழுவே இப்பொழுது உண்மையான அதிகார மையமாக இருக்கிறது. சமீபத்திய போட்காஸ்ட் ஒன்றிலே அராக்சியின் கருத்துக்களை பார்த்தால் முஜ்தபாவை பற்றி அவரிடம் கேட்கப்பட்ட பொழுது அவரை சந்தித்ததே இல்லை என்று அவர் கூறினார். ஒரு மூத்த அதிகாரி தன்னை முஜ்தபாவுடன் நெருக்கமாக அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை என்பதை இது உணர்த்துவதாக ஊடகவியலாளர்கள் சொல்கின்றார்கள். இதற்கிடையில் ஈரானுக்குள் யாரும் தங்கள் சொந்த உண்மையான நிலைமையை வெளிப்படுத்த முடியாத நிலைமை இருக்கிறது. ஆனால் உளவு பிரிவு முஜிதபா அலி கமைனியை, ஈரானிய உச்ச தலைவரை தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த தேடுதல் வேட்டை எங்கே போய் முடிய போகிறது என்பதுதான் கேள்வி. அவர் உள்ளே இருக்கிறாரா, வெளியே இருக்கிறாரா, சோமில்லாம இருக்கிறாரா, எப்படி அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பது மிக பெரும் குழப்பகரமான ஒரு சூழ்நிலையை அமெரிக்க இஸ்ரேலிய உளவு பிரிவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. மற்றொரு காணொளியில் நாம் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிக நன்றி.